நம்ம மதுரை அழகர் மலையில கொட்டுற இந்த நூபர கங்கை தீர்த்தம் காசி கங்கைக்கு சமம்னு சொன்னா நம்புவீங்களா? முதல்ல இந்த நூபர கங்கை தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னு இதிகாசத்துல பார்த்தோம்னா, பெருமாளோட வாமன அவதாரத்துல அவர் உலகையே 3 அடியில் அளந்தப்போ அவரோட கணுக்கால் பாதம் பிரம்மலோகம் வரைக்கும் போனதாவும், பிரம்மரவர் கை கமண்டலத்துல இருந்து கங்கையால பெருமாளுக்கு பாத பூஜை பண்ணதாவும் கதைகள்ல சொல்லப்படுது. அப்படி பெருமாளோட பாதத்துல உள்ள சிலம்புல பட்டு பூமிக்கு வர இந்த கங்கை தான் சிலம்பாறுன்ற தமிழ் பேர்ல அழகர் மலையில கொட்டிக்கிட்டு இருக்கு. சிலம்புக்கு சமஸ்கிருதத்துல நூபுரம்னு அர்த்தம். அதனாலதான் நூபர கங்கைன்னு இதை சொல்றாங்க. பெருமாள் மேல பட்டு வர கங்கைன்றனால இது காசி கங்கைக்கு சமமா சொல்லப்படுது. கிழக்கு தொடர்ச்சி மலையில பல மூலிகைகள் பட்டு வர இந்த நூபர கங்கையில இரும்பு சத்தும் தாமிர சத்தும் நிறைஞ்சிருக்கு. வெயில் காலம் மழை காலம்னு எப்பவுமே வற்றாம கொட்டுற இந்த தண்ணியில மட்டும்தான் அழகருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க. அமாவாசை நேரங்கள்ல குறிப்பா ஆடி அமாவாசையில இந்த நூபர கங்கையில குளிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த அழகர் மலையில வாழ்ற எல்லா ஜீவராசிகளுமே இந்த கங்கையை குடிச்சுதான் உயிர் வாழுது. இந்த கங்கையை பிடிச்சு கொண்டு போறதுக்கு இங்க வாட்டர் கேன் கூட நிறைய வித்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க இருக்கிற ராக்காயி அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லப்படுறாங்க. அழகர் மலை அடிவாரத்துல 18ஆம் படி கருப்பசாமி காவலுக்குனா மலைக்கு மேல ராக்காயி அம்மன் காவலா இருக்காங்க. அழகர் மலை தீர்த்தக்கரை ராக்காயி அம்மனுக்கு ஒரு தனி பக்தர்கள் கூட்டமே குமிஞ்சிருக்கு. இது மாதிரி மதுரை பத்தின நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.